செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்துவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி. இப்பொழுதும் தகப்பனே, தெய்வீக பிரசன்னத்தினால தகப்பனே, இந்த இடத்தை நிரப்புகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனே, உடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும், தடைகள் மாறட்டும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துக்கும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன் தகப்பனே. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறாங்க. எல்லா கடைகளையும் கர்த்தர் மாற்றுகிறாங்க. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் உடைய கடத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, செய்தி, வேலை, செவ்வ நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் இருக்கட்டும் ராஜா. தகப்பனே, ஸ்தோத்திரம். என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று சொல்லி தகப்பனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லாவித சத்துருவின் கிரியைகளையும் கட்டி நாங்கள் அப்புறப்படுத்தினோம் தகப்பனே. தெய்வீக பிரசனத்தை கர்த்தர் தருகிறாங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை நீர் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற தயவுக்காக உமக்கு நன்றி. எல்லா துதிகர மகிமையும் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். எங்களோடு இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இணைந்து பாடல்களை பாடுவோம், செபிப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதழும் போல் தேவனை எந்த ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதழுமே. ஆமென். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதழும் போல் தேவனே எந்த ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதழுமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதழும் போல் தேவனே எந்த ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதழுமே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. தஞ்சமே நீ, அடைக்கலம்
அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலும் ஏர்கோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஏர்கோன் மலைகளிலும், சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எங்கள் வாயில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எங்கள் வாயில் இருக்கிறது. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. நன்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ? தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எங்கள் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எங்கள் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எங்கள் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. அல்லேலூயா. நமக்கு தேவன் மீது இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று சொல்லி அழகாக சங்கீதக்காரன் எழுதுகிறார். நமக்கும் தேவனுடைய காரியங்களில் அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த வாஞ்சை நமக்குள்ளாக காணப்படட்டும். அல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மை மறக்கிற தேவன் அல்ல. அவர் நம்மை ஒருபோது அவர் மறந்து விடுகிற தேவனும் அல்ல. நம்முடைய வாஞ்சை விருப்பங்களை எல்லாம் பார்த்து அவர் நம்மை நேர்த்தியாக அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார்.
உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? என் ஆசையெல்லாம் நீங்கள் தான் ராஜா, என்னுடைய தேவையெல்லாம் நீங்கள் தான் தகப்பனே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே என்று சொல்லி நம்ம பாடப் போகிறோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையில் சேர்த்துக் கொள்வீ. உமது விருப்பம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீ. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு?
தவிர விருப்பம் ஏது உண்டு? உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மை நம்பி வாழ்ந்திருப்பே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மை நம்பி வாழ்ந்திருப்பே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே தேவையெல்லாம் நீதானே. நன்றி ராஜா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா, துதிக்கலாமா. தகப்பனே நன்றி, நன்றி, நன்றி. இம்மட்டும் நமக்கு உதவி செய்தாரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது தகப்பனே. எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் போதாது தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. துதிகர மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல விடுதலையோடு கூட தகப்பனே எல்லா நாவின் கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும். விடுதலையோடு அவரை நோக்கி பார்க்கலாமா? நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு விடுதலையோடு கூட. அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? எந்த
பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பல நாளி எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என்பல நாளி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. தகப்பனே, நன்றி 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 நன்றி. அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனை. இதோ உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் உடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ராஜா. தடைகள் எல்லாம் உடையட்டும். எல்லா சரீர பலவீனங்களும் மாறுவதாக உடைய தெய்வீக பிரசன்னத்தினால ஒவ்வொரு இடத்தை கத்தரி நிரப்புவீராக தகப்பன்னு. உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு வீட்டையும் கத்தரி நிரப்புவீராக. ஓ ஷபர கலர கல. நன்றி ராஜா. தடைகள் எல்லாம் விலகட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி 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 ராஜா. நன்றி ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. நன்றி அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. இதோ இந்த ஆராதனையின் நடுவில் எங்கள் மத்தியிலே வல்லமையாய் இறங்கியிருக்கிற இந்த நேரத்தில் இப்பொழுது இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காகவே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை உடைய கரம் விடுதலை செய்யட்டும் ராஜா. ஒரு விஷயமாக உடைய கோபத்தை கத்தடி அகழச் செய்வீராக தகப்பனை. இப்பொழுதே தகப்பன இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை விடுதலை செய்வீராக, பட்டணங்களை விடுதலை செய்வீராக, கிராமங்களை விடுதலை செய்வீராக, ஜனங்களை கத்தடி விடுதலை செய்வீராக தகப்பனே. உடைய வல்லமைகள் தெரியுதையா. உயிர்த்தெழுந்த வல்லமை பெரிது தகப்பனே. இப்பொழுதே தகப்பனை ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படுகிறதற்காக அந்த ஸ்தோத்திரம்.
தகப்பன் இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு இப்பொழுதே கர்த்தர் விடுதலை தருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு தகப்பனை மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற, காய்ச்சலினாலே சளியினாலே இருமலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுதே உடைய கரம் விடுதலை செய்யட்டும் தகப்பனே. தகப்பனே, இந்த வியாதி எந்த விதத்திலும் பரவாதபடி கர்த்தரை காத்துக் கொள்வீராக. தகப்பனே, இந்த கொரோனா பணியில ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பை கர்த்தரை தருவீராக. தகப்பனை, இப்பொழுதே ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் கரம் சுகப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதே அந்த வியாதி என்கிற பிரச்சனையிலிருந்து நீர் அவர்களை விடுதலை செய்கிறதற்காக, இந்த வாதி என்கிற இருளிலிருந்து நீர் ஜனங்களை விடுதலை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, இந்த கொரோனா பணியில ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த பாதுகாப்பை தருவீராக. ஒவ்வொரு டாக்டர்ஸுக்கும், நர்சஸுக்கும், மருத்துவமனை ஊழியர்களுக்கும், காவல்துறையில் உள்ளவர்களுக்கும், வியாபாரிகளுக்கும் தகப்பனே நல்ல பாதுகாப்பை கர்த்தரை தருவீராக. தகப்பனை, போக்குவரத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஜனங்களோடு விசேஷித்த விதமாய் உடைய கரம் இருக்கட்டும். ஜனங்கள் கூடி வருகிற இடங்களிலே உடைய பாதுகாப்பை கர்த்தரை தருவீராக. தகப்பனே, இப்பொழுதே இந்த வியாதியிலிருந்து, இந்த இருளிலிருந்து ஜனங்களிலே விடுதலை செய்கிறேன் தகப்பனே. மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே சுகத்தை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டளையிடுகிறோம். இப்பொழுதே ஜனங்கள் விடுதலை அடைகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. சீக்கிரமாக தகப்பனை, இந்த வாதையிலிருந்து ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை நீ தரப்போகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை, மருத்துவமனையில கண்ணீரோடு இருக்கிற, பயத்தின் ஆவியோடு இருந்து கொண்டிருக்கிற, தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற ஜனங்களுடைய கரம் விடுதலை செய்யட்டும் ராஜா. உடைய கரம் விடுதலை செய்யட்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தகப்பனை, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்நாட்களில் இப்படியாக நமக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை காண்பித்து அவரை ஆராதிக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்நாட்களை நாம் பயன்படுத்துவோம். இந்நாட்களில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அவரை நம்ம தேடுவோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஒரு வாசலை கொடுத்திருக்கிறார். இன்னும் முழுமையான ஒரு நிலைமை வராவிட்டாலும் அவரை தேடும்படியான ஒரு காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிடைத்த தருணங்களை பயன்படுத்துவோம். விடுதலையோடு கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். மிகுந்த ஜெபத்தோடு நம்ம கூடி வருவோம். கர்த்தர் இன்னும் காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றி நமக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் தருவார். ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. மத்தேயு 7:25 நம்ம வாசிக்கிறோம். அந்த வீடு அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பெரிய ஒரு காற்று வந்தது, பெருவெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மீது அது மோதினது, அது விழவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு வீடு கட்டப்பட்டிருந்தது. அந்த வீட்டின் மீதும் பெருமழை வந்தது, பெரும் காற்று வீசினது. ஆனால் அந்த வீடு அழிந்தது, அது முற்றிலும் அழிந்து போனது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு கன்மலையின் மீது கட்டப்பட்டிருந்தது, இன்னொரு வீடு மணலின் மீது கட்டப்பட்டிருந்தது.
அந்த மணலின் மீது கட்டப்பட்ட அந்த வீடு அது முற்றிலும் அழிந்து போனது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ரெண்டே காரியம்தான் இந்த காரியத்தில். ஒன்று அழிந்தது, ஒன்று நிலைத்திருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் நிலைத்திருக்கும்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலப்பட்டவர்களாக காணப்படும்படி அழைக்கப்படுகிறோம். ரெண்டே காரியம். ஒன்று புத்தியாக செய்யப்பட்ட காரியம், ஒன்று புத்தி இல்லாமல் செய்யப்பட்ட காரியம். ஒரு வீடு கன்மலையின் மீது அது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது, கட்டப்பட்டிருந்தது. இன்னொரு வீடு மணலின் மீது கட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கன்மலையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, அந்த கன்மலை கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கன்மலை கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருந்த அந்த வீடு, இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டிருந்த அந்த வீடு நிலைத்திருந்ததாக எழுதப்பட்டிருந்தது. அது நிலைத்திருந்தது. அதன் மீது பெருவெள்ளம் வந்து மோதி அடித்தது, காற்று அடித்தது. ஆனாலும் அது அசையவில்லை. அது உறுதியாக நின்றது. அது புத்தியாக, அது ஞானமாக அது கட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இந்த பகுதியிலிருந்து இடைபடுவாராக. இன்றைக்கு இந்த மத்தேயு 7:25 இந்த 2 வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஒன்று கன்மலை, இன்னொன்று அஸ்திபாரம். இந்த கன்மலை என்கிற வார்த்தையை நம்ம முதலாவது தியானிக்க போகிறோம். கன்மலை. இந்த கன்மலையை குறித்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம். இந்த யாத்ராகமம் 33:21-22 வசனங்களை நம்ம வாசிக்க கவனிக்கலாமா? பின்பு கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. கவனிங்க. ஆண்டவர் முதல்ல நம்ம வாசிக்க போகிற யாத்ராகமம் 17:6 வாசிக்கலாம். யாத்ராகமம் 17:6 வாசிக்க கேட்போம். இரண்டாவது அந்த காரியத்தை நம்ம வாசிப்போம். யாத்ராகமம் 17:6 வாசிக்கலாம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அங்கே கன்மலையை அடிக்கும்படி கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். அவன் கரத்தில் இருந்த அந்த கோலினாலே நீ கன்மலையை அடிக்கும் பொழுது அந்த கன்மலை ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கும். மிகுந்த தாகத்தோடு இருக்கிற ஜனங்களுடைய தாகத்தை இந்த கன்மலை தீர்க்கும் என்று சொல்லி அன்றைக்கு தேவன் மோசேயோடு பேசுகிறார். தேவன் சொன்னபடியே அவன் ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து, இஸ்ரவேலினுடைய மூப்பர்களை எல்லாம் அவன் வரவழைத்து, மிகுந்த தாகத்தோடு இருக்கிற அந்த ஜனத்தின் மத்தியிலே அவன் அந்த கன்மலையை அவன் அடித்தான். அந்த கன்மலை அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்தது. அவருடைய தாகத்தை அந்த இடத்திலே அது தீர்த்தது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 20:8 நம்ம வாசிப்போம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 20:8. என்னாகமம் 20:8 நம்ம வாசிக்க கேட்கலாம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூட்டிக் கொண்டு அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். முதலாவது ஆண்டவர் யாத்ராகமம் 17:6 சொன்னார், நீ அந்த கன்மலையை அடி. என்னாகமம் 20:8 கர்த்தர் மோசேயோடு பேசுகிற காரியம், நீ சபையார் எல்லாரையும், இஸ்ரவேலின் சபை அத்தனையும் கூட்டி அதன் மத்தியிலே என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீ அந்த கன்மலையை பார்த்து பேசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. ஆனால் திரும்பவும் அந்த கன்மலையை அவர்கள் அடித்தார்கள்.
ஆனாலும் நடந்தது என்ன? அந்த கன்மலை திரும்பவும் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் முதலாவது மோசையோடு பேசினார், அந்த கன்மலையை அடியுங்கள் என்று சொல்லி. அவர்கள் அடித்தார்கள். அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்து எல்லோருடைய தாகத்தையும் தீர்த்தது. இரண்டாவது கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார், அந்த கன்மலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி. ஆனாலும் அவர்கள் அந்த இடத்துல அதை அடித்தார்கள், கன்மலையை. அந்த கன்மலை அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்தது. நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவர் மோசையோடு சொன்னால், நீங்கள் இந்த சபையின் நடுவில் நீங்கள் என்னை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னார். இந்த கன்மலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த ஒரு சூழ்நிலை, ஜனங்கள் மோசேயை அவர்கள் விசனப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அந்த தடுமாறின மோசே ஆண்டவரோடு பேச வேண்டிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் கன்மலையை பார்த்து அடித்தார்கள். ஆனாலும் அந்த கன்மலை அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை அங்கே கொடுத்தது. ஆண்டவருடைய வாஞ்சை என்ன? அந்த இடத்துல கர்த்தர் என்ன விரும்பினார்? அந்த சபையின் நடுவிலே நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், என்னுடைய பரிசுத்தத்தை விளங்கச் செய்ய வேண்டும் சபையானது. அந்த சபையானது என்னோடு கூட பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அந்த சபை என்னோடு கூட பேச வேண்டும், என் ஜனங்கள் என்னோடு கூட பேச வேண்டும், என் ஜனத்தின் நடுவில் நான் மகிமை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்ததற்கு எதிர்மறையாக திரும்பவும் அந்த சபை கன்மலையை அடிக்கிற சபையாக இருந்தது. நாம் திரும்ப திரும்ப தேவனுடைய காரியங்களை, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த விஷயங்களை நாம் அறியாதபடிக்கு முதலில் அவர்கள் செய்தது போலவே திரும்பவும் அந்த சபை அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை அடிக்கிறதாக அது காணப்பட்டது. ஆனாலும் அவர்களுக்கு வேண்டிய உதவி அங்கே கடந்து வந்தது. ஆனால் பின்பாக நடந்தது என்ன? அதன் நிமித்தமாக அவர்கள் கானானை சுதந்தரிக்கிற அந்த காரியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். என்னோடு என் பிள்ளைகள் பேச வேண்டும், நான் என் ஜனத்தின் நடுவிலே மகிமை அடைய வேண்டும், என்னை அவர்கள் பரிசுத்த, என்னுடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் மோசே சபையின் நடுவில், அந்த சபையார், அந்த தேவனுடைய ஜனங்கள் நிமித்தமாக மோசே பதறினவனாக இந்த காரியத்தை செய்தான். இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு கன்மலை உண்டு. இன்றைக்கு நமக்கு தாகம் தீர்க்கிற, நமக்கு உதவி செய்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் எப்படிப்பட்டவர்? நம்மோடு பேசுவதற்கு அவர் விரும்புகிற தேவன். என் ஜனங்கள் என்னோடு பேச வேண்டும். அந்த கன்மலையை பார்த்து நீங்கள் என்னிடத்தில் பேசுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நான் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன். நான் உங்களிடத்தில் நான் பேசும்படி நான் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறேன். உங்களோடு கூட உலாவி வரும்படி நான் மிகுந்த விருப்பமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறேன். பாருங்கள், அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம், அந்த கன்மலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள். அந்த மறுரூப மலையிலே கர்த்தர் தம்மை அவர்களுக்கு, சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்த பொழுது அங்கே எலியாவும் மோசேயும் தேவனோடு பேசுகிறவர்களாக காட்சி கொடுத்தார்கள். அங்கே மறுரூப மலையில இயேசுவோடு அந்த எலியாவும் மோசேயும் பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு எப்படி இருக்கிறது? தேவனோடு பேசுகிற அந்த விஷயத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த சபை என்னோடு கூட பேசும், இந்த குடும்பத்தார் என்னோடு கூட பேசுவார்கள், என்னோடு கூட இவர்கள் சம்பாஷிப்பார்கள் என்று சொல்லி அவர் மிகுந்த வாஞ்சையோடு அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆனால் 2 முறை அந்த கன்மலையை அந்த சபையானது அடித்த பொழுதும் கூட அந்த கன்மலை அவர்களுக்கு தண்ணீரை பூரணமாக கொடுத்தது. இன்றைக்கும் சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை திரும்ப நாம் பாவம் செய்து, அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து, நாம் திரும்பவும் அவரை சிலுவையிலே நாம் அவரை அடிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அவர் மிகுந்த வேதனை உள்ளவராக அந்த இடத்திலே அவர் காணப்படுவார்.
ஆண்டவர் திரும்ப மோசையோடு பேசுகிறார். நான் பேசும்படி தானே சொன்னேன், இந்த சபையின் நடுவில் நான் மகிமைப்படத்தானே விரும்பினேன். ஆனால் நீங்கள் என்னை அடித்தது நிமித்தமாக நீங்கள் அந்த கானானை நீங்கள் சுதந்திரிப்பதில்லை, அந்த கானானுக்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த கன்மலை நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாசிப்போம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 33:21-22 வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர் என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நின்று என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால். இந்த கன்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்துல நமக்கு ஒரு இடம் உண்டு, நமக்கு ஒரு மறைவிடத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்னார், இந்த கன்மலையின் இடத்திலே உனக்கு ஒரு இடம் உண்டு, என்னுடைய கரத்தினாலே நான் உன்னை மூடிக்கொள்வேன். இந்த கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட அந்த ஜீவியம், அந்த வீடு, அது நிலைத்திருந்ததாக இருந்தது. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். உனக்கு ஒரு இடத்தை என் அருகிலே நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு மறைவிடத்தை நான் வைத்திருக்கிறேன், நீ என் அண்டையிலே வந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு வாஞ்சையோடு அவர் நம்மோடு கூட பேசுகிறார். என்னோடு கூட பேசுங்கள், இந்த கன்மலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள் என்று சொன்ன தேவன் அந்த மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார், என் அண்டையிலே உனக்கு ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன், என் அருகிலே வந்து நீ நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அருகிலே வந்து நீ நில், நான் உன்னை என்னுடைய கரத்தினாலே என்னுடைய மகிமையினாலே நான் உன்னை மூடிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவரிடத்தில் நம்ம மிகுந்த வாஞ்சியோடு நம்ம கடந்து வருவோம். இளைய குமாரனை குறித்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய தகப்பனை விட்டு மிகுந்த தூரமாக கடந்து போன அவனை, ஆனால் அந்த தகப்பன் அந்த வீட்டு வாசல் அருகிலே நின்று அவனுக்காக காத்து கொண்டே இருக்கிறார். அவனுக்கு ஒரு இடத்தை அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்தவராக அந்த தகப்பன் இளைய குமாரனுக்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளில் அந்த இளைய குமாரன் அவன் மனம் திரும்பி அவன் வந்த பொழுது அந்த தகப்பன் ஓடி சென்று அவனை அணைத்து அவனை தன்னுடைய வீட்டிலே சேர்த்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பந்தி அங்கே ஆயத்தம் பண்ணப்படுகிறது. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற, என் அண்டையிலே உனக்கு ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கர்த்தர் நான் இப்படிப்பட்ட என்னோடு அவர் பேசுவாரா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, முதலாவது கன்மலையை பார்த்து அடிக்க சொன்ன தேவன், இரண்டாவது அவர் தன்னோடு பேசும்படி அவர் விரும்புகிறார். நீங்கள் நினைக்கலாம், இவர் நம்மோடு கூட பேசுவார், நான் வேதம் வாசிப்பதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது, நான் அதிகமாக வேதம் வாசிப்பதனாலே எனக்கு என்ன நன்மை இருக்கிறது, இப்படிப்பட்ட என்னோடு அவர் பேசுவாரா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்லுகிறார், இந்த கன்மலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள். இன்றைக்கு நீங்கள் பேச போகிற, நீங்கள் அவரோடு வாஞ்சையோடு நீங்கள் அவர் உங்கள் இருதயத்தை நீங்கள் பகிரப்போகிற காரியங்களிலே அவர் மிகுந்த கனி கூறுகிற ஒரு தேவன். பாருங்க, அந்த மோசையை பார்த்து கர்த்தர் இந்த கன்மலையின் இடத்துல ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன், என் அண்டையிலே நீ வரும்பொழுது உன்னை நான் என்னுடைய கரத்தினாலே நான் மூடி நான் மறைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது, அவருடைய காரியங்களை எல்லாம் நாம் அறிந்து செயல்படும் பொழுது நம்ம வாசிக்கிறோம், அந்த வீடு நிலைத்து நின்றதா. அந்த வீடு நிலைத்து இருந்தது. பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, மோதினது அந்த வீட்டின் மீது, ஆனாலும் அது அசையவில்லை, அது நின்றது, நிலைத்திருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை இன்றைக்கு நம்ம இறுக பிடித்து கொள்ள போகிறோம். அடுத்ததாக இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது, கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அஸ்திபாரம் என்கிற அந்த வார்த்தையை ஒரு சில இடங்களிலே வேதாகமத்தில் இந்த அஸ்திபாரத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது 1 ராஜாக்கள் 5:17 நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 5:17 நம்ம வாசிக்க கேட்போம்.
அடுத்ததாக 1 ராஜாக்கள் 7:10 நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 5:17 நம்ம வாசிக்க கேட்கலாம். வெட்டின கல்லால் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். அங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி விலையேற பெற்ற கற்களை கொண்டு வரும்படி ராஜா கட்டளையிட்டான். இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு அந்த கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தை கட்டுவதற்கு அந்த ராஜா சொல்லுகிறார், விலையேற பெற்ற கற்களை கொண்டு வாருங்கள். ஒரு பெரிய கிரயம் செலுத்தப்படுகிறது. கவனிங்க, இன்றைக்கு நமக்கு ஒரு அஸ்திபாரம் அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விலை, அதற்கென்று நம்ம கிரயம் செலுத்தி ஒரு பெரிய, அடுத்தது நம்ம வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 7:10 நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 7:10. 1 ராஜாக்கள் 10 முழ கற்களும் அஸ்திபாரம் 10 முழ கற்களும் 8 முழ கற்களுமான பெற்ற பெரிய கற்களாக இருந்தது. விலையேறப்பெற்ற கற்களினாலே அந்த ராஜா தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவன் அஸ்திபாரத்தை போட்டார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்ம ஸ்திரப்படும்படிக்கு சில கிரயங்களை நம்ம செலுத்த வேண்டியது நமக்கு அவசியம். அதற்கு சில அர்ப்பணிப்புகள் இருந்தால் தான் நம்ம ஒரு பலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற அந்த அஸ்திபாரத்தை உடையவர்களாக நம்ம இருக்க முடியும். இயேசுவே அந்த அஸ்திபாரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவை நமக்கு அஸ்திபாரமாக நம்ம மாற்றிக்கொள்வதற்கு சில கிரயங்கள் நம்ம செலுத்தணும். அன்றைக்கு தேவாலயத்தை கட்டுவதற்கு விலையேற பெற்ற கற்களினாலே அந்த அஸ்திபாரத்தை ராஜா போடும்படி அவன் தீர்மானித்தான். அவன் கட்டளையிடுகிறான், விலையேற பெற்ற அந்த கற்களை கொண்டு வாருங்கள். 8 முழ அடி உயரமுள்ள 10 முழ அடி உள்ள உயரமுள்ள கற்கள் எல்லாம் அந்த விலையேறப்பட்ட கற்கள் அந்த அஸ்திபாரத்துக்கு கொண்டு வர கட்டளையிடப்பட்டது. கிறிஸ்து நமக்காக ஒரு பெரிய அஸ்திபாரத்தை சிலுவையில் அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம கொஞ்சம் நிதானித்து தியானித்து பார்ப்போம். நம்முடைய அஸ்திபாரம் எந்த விதத்தில், அது எவ்வளவு உறுதியாக கிறிஸ்துவுக்குள்ளாக போடப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அஸ்திபாரம் அது சரியாக இல்லாவிட்டால் எளிதாக சத்துரு நம்மை வஞ்சித்து விடுவான். சின்ன பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்துவின் மீது நம்ம நிற்கக்கூடாதபடிக்கு அது ஒருவேளை அந்த மணல் மீது கட்டப்பட்ட ஒரு அனுபவமாக அது நமக்கு காணப்படும். இந்த அஸ்திபாரத்தை நம்ம எப்படி நம்ம உறுதியாக போட முடியும் என்று சொன்னால், எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நம்ம வாசிக்க கவனிக்கிறோம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம். சிப்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற பொழுது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரனாகிய லேவியர்கள் அந்த அஸ்திபாரம் போடப்படுகிற பொழுது அங்கு ஒரு பெரிய துதியின் சத்தம் உண்டாயிருந்தது. ஒரு பெரிய துதிக்கிற சத்தத்தின் நடுவில் அவர் அஸ்திபாரத்தை போட்டார்கள். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவினுடைய அஸ்திபாரம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில காணப்படுகிற அந்த அஸ்திபாரத்தை நம்ம மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் அதை போட வேண்டும். இதோ இந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நம்ம அதை ஒரு பற்றில்லாதபடிக்கு, இதோ நம்ம அதை ஒரு கடமையாக செய்யாதபடிக்கு அந்த அஸ்திபாரத்தை போடும் பொழுது அங்கு ஒரு பெரிய துதியின் சத்தம் உண்டாகி இருந்ததா. நாம் இந்த தேவனுக்குள்ளாக நம்ம மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு நம்ம பலப்பட வேண்டும். அந்த அஸ்திபாரம் தான் அது நமக்கு மிகுந்த உறுதியாக காணப்பட முடியும். நம்ம அப்படியாக ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நம்ம கட்டப்பட்டு நம்ம எழுப்பப்பட வேண்டும். அந்த எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்லுகிறது. அந்த அஸ்திபாரத்தை அவர்கள் போடுகிற பொழுது சுற்றிலும் தேவனை துதிக்கிற ஒரு மகிமையான சத்தம் அங்கே உண்டாயிருந்தது. அந்த துதியின் நடுவில் அந்த அஸ்திபாரத்தை அவர்கள் கட்டி
எழுப்பினார்கள். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவனுடைய அந்த காரியங்களில் நிலைத்திருப்பதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம மகிழ்ந்து நம்ம களி கூற வேண்டியது நமக்கு அவசியம். ஒரு ஸ்திரமான ஒரு அஸ்திபாரம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. பாருங்க, ஆகாய் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது இந்த அஸ்திபாரத்தை நம்ம சரியாக போடுகிற வரையிலும் அங்கே என்ன நடக்கிறதா? நம்ம ஆகாய் புஸ்தகத்துக்கு நம்ம கடந்து வருவோம். 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், அந்த ஒரு கல்லின் மீது ஒரு கல் எடுத்து வைக்கப்பட்டு அந்த அஸ்திபாரம் போடுகிற வரைக்கும் அங்கே நடந்த காரியம் என்ன வாசிப்போம். அவர்கள் அந்த தொட்டியினிடத்திலே போகிறார்கள். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சரியான அஸ்திபாரத்தை போடுவதற்கான முந்தின காலத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாக இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். சென்ற காலத்தில் நடந்ததை யோசித்து பாருங்கள். இங்கே ஆகாய் அழகாக சொல்லுகிறார், அந்த அஸ்திபாரத்தை போடுவதற்கு முந்தின நாட்களை குறித்தும் தேவனுடைய அந்த ஆலயத்துடைய அஸ்திபாரம் போடப்படுவதற்கான பிந்தின நாட்களை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரம் போடுகிற வரைக்கும் அங்கே நடந்த காரியம் என்ன? அவர்கள் அந்த தொட்டியினிடத்திலே போய் திராட்சை ரசத்தை எடுப்பதற்கு போகிறார்கள். வாசனை அந்த வசனம், அதுக்கு முந்தின வசனம் எத்தனாவது வசனம்? ஆகாய் 2ஆம் அதிகாரம். அவர்கள் அங்கே ஒரு நிறைய கோதுமை இருக்கும் என்று சொல்லி அங்கே போகிறார்கள். அங்கே நிறைய அந்த தொட்டியிலே நிறைய ரசம் இருக்கும் என்று சொல்லி போகிறார்கள். ஆனால் அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த அஸ்திபாரம் போடுகிற வரையிலும் அங்கே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. வாசிக்கலாமா? 16வது வசனம், ஆகாய் 2:16. அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்திற்கு வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. பாருங்க, அங்கே அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் போடுகிற வரையிலும் 20 மரக்கால் கோதுமை இருக்கும் என்று போனால் அங்கு 10 மரக்கால் மாத்திரமே இருந்தது. ஒருவன் ஆலயம் தொட்டியில் 50 குடம் மொள்ள ஆலயனிடத்திலே வந்தபோது 50 குடம் மொள்ள அவன் வந்த பொழுது 20 குடம் மாத்திரமே இருந்தது. பாருங்க, அங்கே அவங்க எதிர்பார்த்த நன்மைகள் அங்கே இல்லை, அங்கே எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இல்லை. அங்கே தேவனுடைய ஆலயத்தினுடைய அஸ்திபாரத்திற்கான ஒரு கல்லின் மீது ஒரு கல் எடுத்து வைக்கிற வரையிலும் அவர்கள் எதிர்பார்த்த அந்த காரியங்கள் அங்கே நடைபெறவில்லை. இன்றைக்கு ஏன் நம்ம ஆண்டவரை நம்ம அறிந்திருக்கிறோம், நம் வேதத்தை அறிந்திருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சரியான அஸ்திபாரத்தை நாம் போடுகிற வரையிலும் நாம் தேவனுடைய கரத்திலிருந்து சரியான நன்மைகளை பெற்றுக்கொள்வது நமக்கு கூடாத காரியமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் 20 மரக்கால் கோதுமை இருக்கும் என்று சொல்லி போனார்கள். ஆனால் அங்கே 10 தான் இருந்தது. அங்கே 50 குடம் திராட்சரசம் இருக்கும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அருகிலே போன பொழுது அங்கே 20 குடம் மாத்திரமே இருந்தது. காரணம் என்ன? அங்கே இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக சரியான ஒரு ஸ்திரமான ஒரு அஸ்திபாரம் இல்லாத ஒரு நிலைமை. ஆனால் அந்த ஒரு கல்லின் மீது ஒரு கல் எடுத்து வைக்கப்பட்டு அந்த அஸ்திபாரத்துக்கான காரியங்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். வாசிப்போம். அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்லுகிறார், இப்போதும் இதற்கு முன்பு நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதாள செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த அஸ்திபாரத்தை நீங்கள் போட தொடங்கின இந்த நாளிலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க நான் உங்களை தொடங்குவேன். அந்த வீடு நிலைத்திருந்தது. பலவிதமான போராட்டங்கள் அந்த வீட்டின் மீது கடந்து வந்தது. பலவிதமான காரியம் அந்த கிறிஸ்துவ ஜீவியத்தின் மீது மோதி அடித்தது.
ஆனாலும் அது நிலைத்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது நிலைத்திருந்தது. அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இன்றைக்கு நம்ம தேவனை நம்ம நன்றாக அந்த வீடு அறிந்திருந்தது. கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது அது கட்டப்பட்டிருந்தது. அது கன்மலையாகிய கிறிஸ்துவை நன்றாக அந்த வீடு, அந்த குடும்பம் அறிந்திருந்தது. இன்னைக்கு தேவனை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அறிந்திருக்கிறோம், தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கிறோம். கண்மலையை பார்த்து அடிக்க சொன்ன தேவன் திரும்ப அவர் கண்மலையை பார்த்து பேசும்படி அவர் விரும்புகிறார். நமக்காக சிலுவையிலே தன்னை அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்த தேவன் இப்பொழுது நம்மோடு அவர் உறவாட விரும்புகிறார். நம்மை மீட்டு கொண்டார். தம்மை அந்த சிலுவையில் அடிக்கப்படும்படி தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டபடியினாலே நம் நடுவிலே அவர் மகிமை அடையும்படி விரும்புகிறார். அந்த கண்மலையோடு பேசும்படி அவர் விரும்புகிறார். இன்னைக்கு தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்வோம். நாம் எப்பொழுதும் கண்மலையை பார்த்து ஒரு அடிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அந்த பாவத்தை விட்டு நாம் விலகி ஓடுகிற அனுபவம் நமக்கு அவசியம். தேவனோடு உறவாட வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு அவசியம். ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்தான். 300 வருடம். தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மதியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி நான் முறையிடுவேன். தானியேல் எப்பொழுது போல 3 முறை ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை ஒரு நாளிலே நாம் அடிக்கிறவர்களாக நாம் இருந்தோம். ஆனாலும் அப்படிப்பட்ட அவரை அறியாத நாட்களிலும் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார். ஆனால் அந்த கண்மலையாகிய கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு உறவாடும்படி விரும்புகிறார். நம்மோடு பேசும்படி அவர் விரும்புகிறார். நம்மோடு நேரத்தை செலவிடும்படி அவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு அவரை அறியாதவர்களாக நாம் காணப்படுமே என்று சொன்னால், அந்த வீடு மணலின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடாக அது காட்சியளித்தது. அது முற்றிலும் அழிந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது, கண்மலையாகிய கிறிஸ்துவை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் பேசுகிறதை, அவர்களுடைய இருதயத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். தங்களுடைய அஸ்திபாரத்தை சரியாக அவர்கள் போட்டார்கள். அந்த வீடு, அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை புரிந்து அவருக்குள்ளாக சரியான அந்த அஸ்திபாரத்தை, அந்த குடும்பம், அந்த வீடு அப்படியாக அமைக்கப்பட்டதினாலே அவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மீது நம்முடைய ஜீவியம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டுவது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. இன்றைக்கும் நம்ம நமக்கென்று வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கென்று வெளிப்பாடுகள் நமக்கு அவசியம். நிறைய புத்தகங்களை வாசிக்கிறோம், நல்லது. ஆவிக்குரிய ஜீவியத்தை பலப்படுத்திக் கொள்ளும்படி அநேக பரிசுத்தவான்கள் எழுதுகிற புத்தகங்களை வாசிக்கிறோம். அது நம்மை பலப்படுத்துகிறது. அநேகரிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்கிறோம், நல்லது. ஆனாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக போட்டிருக்கிற அந்த அஸ்திபாரம் ரொம்ப நமக்கு முக்கியம். அந்த வீடு அழகாக கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அது நிலைத்திருக்கிற வீடாக இருந்தது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது தாங்கிக் கொள்ளுகிற ஒரு தன்மையை உடையதாக இருந்தது. இன்றைக்கு தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தகப்பனே, நான் திரும்ப நான் உம்மை சிலுவையில் அடிக்கிற ஒரு அனுபவத்தை உடையவனாய் நான் இருக்கக்கூடாது ராஜா. நீ பேசுகிறதை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். தகப்பனே, உம்மோடு பேசுகிற அந்த அனுபவத்தை தாரும் என்று சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அவர் நம்மோடு இடைப்படுகிற தேவன், நம்மை ஸ்திரமாக நிற்கும்படி நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மையும் புத்தி உள்ளவர்களாக அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது சரியான அஸ்திபாரத்தை போடவும், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் மூலமாக பேசின தேவன் இன்றைக்கு நம்முடைய அஸ்திபாரத்தை நம்ம சரியாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டும் பொழுது, இனிமேல் நாம் அங்கே 20 மரக்கால் கோதுமையை நம்ம எதிர்பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக அங்கே 20 மரக்கால் கோதுமை அங்கே காணப்படும். அங்கே 50 குடம் எண்ணெயை நம்ம தேடி போகும் பொழுது அங்கே நிச்சயம் ஒரு 50 குடம் அங்கே காணப்படும். நம்முடைய ஊழியங்களிலே ஏமாற்றம், அங்கே 50 ஆத்துமாக்கள் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம்.
ஆனால் அங்கே 20 மாத்திரமே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் அநேகவற்றை நம்ம எதிர்பார்த்தோம், அதில் நம்ம ஏமாற்றத்தையே நம்ம சம்பாதிக்கிறோம். காரணம், நம்முடைய அஸ்திபாரம் இன்னும் சரியாக அங்கே போடப்படவில்லை. ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை விலையேறப்பட்ட கற்களினாலே அவன் கட்டினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முழங்கால் படியிடலாமா? தேவ சமூகத்தில் நம்ம எங்கிருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த வேளையில நம்மோடு கூட இடைபடுகிறான். அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அது கன்மலையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அந்த வீட்டின் மீது பெருவெள்ளம் வந்து மோதினது, காற்று அடித்தது, அது விழவில்லை. காரணம், அதனுடைய அஸ்திபாரம் சரியாக கிறிஸ்துவின் மீது போடப்பட்டிருந்தது. இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். தகப்பனே, தகப்பனே, உம்மை இன்னும் நான் சிலுவையில் அடிக்கிற ஒரு அனுபவத்தை உடையவனாகவே நான் காணப்படுகிறேன். இன்னும் எனக்கு அந்த ரகசிய பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் மீது நீங்கள் அஸ்திபாரம் போடுவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அநேக தோல்விகளையே நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அநேக தடைகள் உடையவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் புத்தியுள்ள ஒரு மகனாக காணப்பட எனக்கு கிருபை தாங்க. ஒரு புத்தியுள்ள குடும்பமாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இனி எங்களுடைய ஜீவியம் மணலின் மீது கட்டப்பட்டதாய் அல்ல தகப்பனே, கண்மலையாகிய உம்மீது என்னுடைய ஜீவியத்தை அமைக்க எனக்கு உதவி செய்யும். என் வீட்டை உம்மீது கட்டிக்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. கேளுங்க, கர்த்தர் தருவார். ஒரு புத்தியை அவர் நமக்கு தருவார், ஞானத்தை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. தகப்பனே நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லிய தகப்பனே, இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. தகப்பனே, மனம் இறங்குவீராக. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்கப்பா. இந்த நாளில் இருந்து சரியான அந்த அஸ்திபாரத்தை உடையவர்களாக உம்மீது கட்டப்படுகிற அந்த அனுபவத்தை பிள்ளைகளுக்கு நீ தரும்படி அடைமை நான் செபிக்கிறேன். மிகுந்த வாஞ்சையோடு தகப்பனை காணப்படுகிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இந்த நாளிலிருந்து உம்மோடு பேசுகிற, உறவாடுகிற அந்த அனுபவங்களை நீர் தரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்கிறேன். தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தாரும் செய்கிற தொழில் உத்தியோகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இப்படிப்பட்ட நாட்களிலே, இந்த கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே நல்ல பாதுகாப்பை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் இருக்கட்டும். விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கட்டும். இந்த நாளிலும் நீட் எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நீட் எக்ஸாமை நல்ல முறையில் பிள்ளைகள் எழுதுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நீட் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளோடு விசேஷித்த விதமாய் உடைய கரம் இருக்கட்டும் ராஜா. உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதிகர மகிமையும் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் அவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.